ஒரு பேனா தொலைஞ்சதுக்காகவா இத்தனை ஆர்ப்பாட்டம் என கேலியாய் கேட்டாள் வசந்தி. அவன் எதுவுமே பதில் சொல்லவில்லை. அவனுக்கு சொல்லவும் பிடிக்கவில்லை. அந்த பேனாவை கேலி செய்வது என்பது அவனது நேற்றைய காதலியையே கேலி செய்வது போலிருந்தது. அந்த பேனா அதுதான் காதலின் சின்னம். அதை பற்றி இவளுக்கு என்ன தெரியும்? அதன் மேன்மையை சொன்னாலும் இவளுக்கு விளங்குமா? அந்த பேனாவை தவிர்த்து அவன் வேறு எந்த பேனாவையும் உபயோகிக்கவே மாட்டான். அந்த பேனாவோடு இருப்பது என்பது அவன் ஈஸ்வரியோடு இருப்பதற்கு சமம். 2 வருஷத்துக்கு முன் அவனின் பிறந்த தினத்துக்கு பரிசாக அளித்தாள். இதில் தான் இனி நீங்க கதை எழுதணும். இந்த என் பேனாவால் நீங்கள் எழுதும் பொழுது நானே எழுதுகிற மாதிரி எனக்கு தோன்றும் என சிரித்தாள். அவளை இழந்துவிட்ட பின்னாலும் அவள் இறந்து விட்டதுக்கு பின்னும் இந்த பேனாவால் அவள் அவனோடு இருப்பதாகவே உணர்ந்தான். என்னோடு இருப்பதாகவே உணர்ந்தான். மை மற்றும் பேனா அது பிங்க் கலரில் பேனாவை பார்ப்பது அரிதிலும் அரிது. அந்த பேனாவை பார்க்கும் எவரும் ஒரு வார்த்தையாவது எழுத விரும்புவர். இல்லை, குறைந்தபட்சம் அந்த பேனாவை தொடவாவது விரும்புவர். அதற்கு அனுமதியும் கொடுப்பான். பேனாவால் ஒரு வார்த்தையாவது அவன் எழுதிவிட்டால் போதும். இப்போது அவன் மனைவி கூட அந்த பேனாவை தொட்டால் அவனுக்கு கோபம் வந்துவிடும். அவள் பரிகாசம் பண்ணுவாள். என்னங்க, கேவலம் இந்த ஒரு பேனாவை தொட்டதுக்காகவா இத்தனை கூச்சல் போடுறீங்க? அந்த பேனாவை தொடாதேனா நான் தொடமாட்டேன். அவள் என் பேனாவை தொடக்கூடாது என்பதற்காகவே அவள் எழுதுவதற்காக வேறு ஒரு பேனாவை வாங்கி கொடுத்து விட்டேன். அவள் பெரிதும் எதுவும் எழுதாமல் போக மாட்டாள். பத்திரிகையில் வரும் குறுக்கெழுத்து போட்டி, ரேடியோ, டிவியில் வரும் அபத்தமான போட்டிகளில் கலந்து கொள்வாள். அது மட்டும் தான். என் பேனாவை நான் தினசரி லேசான ஈரத்துணியில் துடைத்து எப்போதும் பளபளவெனவே வைத்திருப்பேன். 2 வருஷமாகியும் இன்றும் புது பேனாவை போல்தான் வைத்துள்ளேன். இதுவரை இந்த பேனாவை அப்படியெல்லாம் பார்த்ததில்லை. அவளுடன் இருந்த அந்த நாட்கள் எல்லாம் ரம்மியமானவைதான். ஆனாலும் அவள் கோரமாய் இருந்தது துரதிருஷ்டமான ஒன்றுதான். கல்யாணம் பண்ணிக்கொள்ள இருவரும் முடிவு பண்ணிவிட்டு தேதியும் முடிவு பண்ணி வேண்டியதாகி விட்டது. அவள் வீட்டில் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். என் வீட்டில் மறுப்பு. அவள் வீட்டார் முன்னிலையில் திருமணம் செய்ய முடிவும் பண்ணி ஆகிவிட்டது. அன்று ஷாப்பிங் போய்விட்டு மெயின் ரோட்டை கடந்த அசுர வேகத்தில் அந்த லாரி அவளை மோதிவிட்டு போய்விட்டது. அந்த நொடியே உயிர் நீத்து விட்டாள். எத்தனை மென்மையானவள்! அந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கி பின்னாமின்னமாகிவிட்டாள். வாழ்க்கையே வெறுமையாகிவிட்டது. அவள் தந்த பொருட்கள் ஏதேனும் அவளின் நினைவாய் வைத்துக்கொள்ள இருக்கிறதா என தேடிய போது எதுவுமே இல்லை, இந்த பேனாவை தவிர. இந்த பேனா கூட அவள் இருந்தவரை நான் உபயோகித்ததே இல்லை. அப்போது இந்த பேனாவின் மகோன்னதம் எனக்கு புரியவில்லை. அவள் இறந்த பின்னால் அந்த சின்னஞ்சிறு பேனாவை கொண்டுதான் நான் ஆறுதல் பட்டு கொண்டிருக்கிறேன். சில சமயம் கற்பனை செய்வேன், இந்த சின்ன பேனாவுக்கு கைகள் முளைத்து அப்படியே ஈஸ்வரியின் வடிவம் பெறுவதை. எப்படியோ பெற்றோரின் வற்புறுத்தலால் வசந்தியை மணந்து கொள்ள முடிந்து விட்டேன். வசந்தியை மனம் செய்து கொண்ட பின்னரும் முழுமையாய் இவளுடன் இல்லறம் நடத்த முடியவில்லை. ஈஸ்வரியின் நினைவால் இவளுடன் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை. ஈஸ்வரியுடன் நடக்க வேண்டிய என் தாம்பத்திய வாழ்க்கை எவளுடனோ அது எனக்கு மனவேதனை அளிக்கிறது. அதற்காக இவளை நான் புண்படுத்துவதும் இல்லை. அப்போதுதான் இவளை வார்த்தைகளால் புண்படுத்துவேன். ஒரு முறை அந்த பேனாவிற்காக இவளை அடித்து கூட விட்டேன். அன்றொரு நாள் சட்டை பையில் என் பேனாவை சொருகி வைத்திருந்தேன். துவைப்பதற்கு சட்டென்று சட்டையை எடுத்தால் பேனா கீழே விழுந்து விட்டது. விழுந்த வேகத்தில் இங்கு சிதறியது. பேனாவின் மூடி கலண்டு கொண்டது. சப்தம் கேட்டு திரும்பிய நான் பேனாவின் நிலையை பார்த்து அதிர்ந்து போனேன். அடிபட்டு கிடக்கும் சிறு குழந்தையை தூக்குவதைப் போல் மென்மையாய் பேனாவை எடுத்தேன். இங்கு சிதறிய இங்கு பேனாவை அலங்கோலமாய் தன் அழகை தொலைத்துவிட்டு இருந்தது. எனக்கு கோபம் வந்துவிட்டது. உனக்கு வர வர பொறுப்பே இல்லை, பேனாவை இப்படித்தான் கீழே போடுகிறதா என அவள் முதுகில் அறைந்தேன். பேனாவுடன் கையில் இருந்த பணமும் சிதறி விழுந்தது. அதற்காக நான் வருந்தவில்லை. நான் பேனாவிற்காக அவளை அடித்தது அவளை அதிர்ச்சியடைய செய்துவிட்டது. 2 நாள் அவள் என்னிடம் சுத்தமாக பேசவில்லை. எனக்கு அது வேறு இம்சையாய் இருந்தது. நான் அவளை அடிக்கும் அளவுக்கு அவள் எந்த தவறும் செய்யவில்லையே. எதிர்பாராத விதமாக நடந்த தவறு. அப்படியே அவளை அடிக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஈஸ்வரி சொல்வாள், நமக்காக நம் தேவைக்காக பிறரை நாம் புண்படுத்தவோ இம்சிக்கவோ கூடாது. எப்போதும் நான் கோபத்திலும் சரி இன்பத்திலும் சரி ஒரே மாதிரி தான் நேசிக்க வேண்டும் என. உடனே வசந்தியை சமாதானப்படுத்தினேன். ஒரு பேனா கீழே விழுந்ததற்கு என்னை அடிக்கிறதா என கேட்டு அவள் என் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊரிலிருந்து வசந்தியின் அம்மா 2 நாள் கழித்து வந்திருந்த போது வசந்தி சொன்னாள், அம்மா, இவருக்கு கிறுக்குதான் பிடித்திருக்கு. ஒரு பேனா கீழே விழுந்ததற்கு என்னை அடிக்கிறார். நீயும் அப்பாவும் இவரோட உத்தியோகத்தை பார்த்து ஏமாந்துட்டீங்க. இவர் ஒரு நல்ல கணவராக இல்லமா? ஒரு அன்பான பேச்சு, ஒரு அனுசரணையான குணம் எதுவுமே இவரிடம் இல்லை என்றால்
எனக்கு அப்பொழுது சுரீர் என்றது. உண்மைதான், நான் என்னை மாற்றிக்கொள்ள இயலாதா? பேனா தொலைந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. கிடைத்த பாடில்லை. பேனா தொலைந்ததிலிருந்து நான் சரியாக சாப்பிடுவதில்லை என வசந்தி வருத்தப்பட்டாள். உண்மைதான், என் மூளை முழுக்க பேனாவின் நினைவுதான் இருந்தது. எங்கு தொலைந்திருக்கும்? பஸ்ஸில் தான் தொலைந்திருக்க வேண்டும். பஸ்ஸில் தேடவா முடியும்? 3 நாட்கள் ஆகிவிட்டன. எவராவது பார்த்திருந்தால் அதை எடுத்து கொண்டு போயிருப்பார்கள். சிறுவர்கள் கையில் சிக்கியிருந்தால் அக்குவேறு ஆணிவேராக கலட்டி ஆராய்ச்சி செய்திருப்பார்கள். வழக்கமாய் போகும் பஸ் தானே? கண்டக்டரிடம் கேட்டால் என்ன? கண்டக்டர் வழக்கமாய் அதே ரூட்டில் வருபவர்தான். கேட்டேன். சிரித்தார். ஹிஹிஹி. ஏங்க, அவனவன் பஸ்ல எதையோ தொலைச்சிட்டு கிடைக்காம திண்டாடுறான். நீங்க என்னடானா தமா துண்டு பேனாவை கேட்குறீங்க? நான் எத்தனை சீரியஸாய் கேட்டதை இவர் ஹாஸ்ய உணர்வோடு எடுத்துக்கொண்டு நகைக்கிறார். தமா துண்டு பேனாவாது? அது என் காதலின் சின்னம். போடா, உனக்கு என்ன தெரியும் என முணுமுணுத்தவாறே நடந்தேன். என்னவோ தெரியவில்லை, ஒரு மனிதனின் நிரப்பை போன்று அந்த பேனாவின் தொலைதல் என்னை இம்சை செய்கிறது. ஈஸ்வரியின் நினைவாய் எஞ்சியிருந்த ஒரு நினைவு சின்னத்தையும் இப்பொழுது தொலைத்து விட்டேனே. மனதிற்குள்ளே குமுறிக்கொண்டு இருந்தேன். எத்தனை அஜாக்கிரதையாய் இருந்திருக்கிறேன். 2 நாளா வசந்தியின் பேனாவில் தான் எழுதுகிறேன். என்னவோ திருப்தி இல்லாமல் எழுதுவது போல் எழுதுகிறேன். அதோடு வசந்தியை திட்டுகிறேன். பேனாவா வச்சிருக்க? நிப் வளைஞ்சிருக்கு, அதுவும் மூஞ்சி மாதிரி. நீங்க வாங்கி கொடுத்த பேனா தானே, அப்படித்தானே இருக்கும் என வசந்தி சிரித்தாள். மறுநாள் ஆபீஸில் இருந்து திரும்பிய போது அந்த பேனா தொலைந்த என் பிங்க் நிற பேனா டேபிள் மேல் இருந்தது. ஆனந்த கூச்சலிட்டேன். வசந்தி சமையல் கட்டில் இருந்து வந்தாள். எங்க இருந்தது வசந்தி இந்த பேனா என பேனாவுக்கு முத்தமிட்டேன். நான் பேனாவுக்கு முத்தமிடுவதை பார்த்து வசந்தி நாணினாள். அவளுக்கு கூட நான் இத்தனை நேசத்துடன் முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன். வசந்தி எதுவும் சொல்லாமல் சிரித்தாள். என்ன சிரிக்கிற? இது தொலைஞ்ச பேனா இல்ல, அதே மாதிரி இருக்கும் புது பேனா. இல்ல, பொய் சொல்ற, அதே பேனா தான். நீ எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்னை நோகடிச்சிருக்க. ஐயையோ இல்லைங்க, புது பேனாங்க. இதோ பாக்ஸை பாருங்க, புது பேனா தான். இந்தாங்க என ஒரு பாக்ஸை கையில் கொடுத்தாள். ஒரு பேனாவுக்காக நீங்க இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினதை பார்த்ததும் அதே மாதிரி பேனா வாங்கிட முடிவு பண்ணி வாங்க போனேன். இந்த கலரில் பேனா கிடைக்கலை. அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா வாங்கிட்டேன். என் பரிசு உங்களுக்கு. எனக்கு சுரீர் என்றது. ஈஸ்வரியை போன்று இவளும் அலைந்து திரிந்துதான் இந்த பேனா வாங்கி இருக்கிறாள். என் அமைதிக்காக, என் மன நிம்மதிக்காக ஒரு கணம் எனக்கு வசந்தியை ஈஸ்வரியாக தெரிவது போல் இருந்தது. நண்பர்களே, நம் வாழ்க்கையில் நாம் நேசித்த ஒருவர் நம் கொன்முன்னால் இல்லை என்று தெரிந்த பிறகு இன்னொரு உறவை நாம் தேடிக்கொண்டோமே, ஆனால் அந்த புது உறவிடம் நாம் பழைய உறவிடம் எதிர்பார்த்ததை எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் வேறு, இவர்கள் வேறு, ஆனால் எல்லோருக்கும் உணர்வு என்பது ஒன்றுதான். அந்த உணர்வை மதிப்போம், நேசிப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.